வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் கப்புளாக இருந்த ஒரு கப்புளோட வாழ்க்கையே இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அந்த கப்புள் யாரு, அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவங்க லைஃப்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் ரீசெண்டாக கேரளாவில் வந்து இந்த டீச்சர் அவங்களுமே ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கேரளாவில் சேர்ந்த ஒரு கப்புள், அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவரோட பேர் வந்து அகில் என்ஆர்டி. அவருக்கு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியனுக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 4.91 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு செலிபிரிட்டி. அவர் வந்து விளாகர் பண்றதா இருக்கட்டும், இல்லை என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான வீடியோ போடுறது எல்லாமே வந்துட்டு அவர் ரொம்ப அதுல ஃபேமஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க பேர் பாத்தீங்கன்னா மேகா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா லா முடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா பழகுனதுக்கு அப்புறமா லவ் ஆயிருக்கு. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுத்து போடுறது, அது மூலமா வந்துட்டு ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ திடீர்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களோட லைஃப்ல ஒருத்தர் வந்து குறுக்க வந்திருக்காரு. எப்பவுமே காமனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளயா இருக்கட்டும், இல்ல லவ் பண்றவங்களுக்குள்ள மூணாவதா ஒருத்தன் உள்ள வந்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாசமா போயிரும்ல. அந்த மாதிரி தான் ஒருத்தன் உள்ள வந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாசமா போயிருச்சு. என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மேகா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நைட்டோட நைட்டா வந்து ஒரு டிரைவரோட ஓடி போயிருக்காங்க. இந்த ஒரு காட்சி இப்போ சிசிடிவில வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலயே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ அகில் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்களை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் வந்துட்டு மேகாவா இருக்கட்டும், அந்த டிரைவரோட பேர் வந்து அனுப். சரி, ஓகே, இந்த மேகா அனுப் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு எப்படி பழக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அகிலுக்கும் மேகாவுக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா மேகா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் ஒரு கோர்ஸ் போறதுக்காக பஸ்ல வந்து போயிருக்காங்க. அப்படி போகும்போதுதான் மேகாவுக்கும் அனுப்புக்கும் வந்து ரொம்பவே வந்து தொடர்பு ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படிங்கறத இவர்கிட்ட ஷேர் பண்றது, இவங்க ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படிங்கறத ஷேர் பண்றது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி அவங்க அன்பை பொழிஞ்சதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம், அனுப்புக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு வேற சில பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவங்க வந்து நைட்டோட நைட்டா ஓடி போனாங்கல்ல, அப்படி போகும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அகில வந்து அவங்க பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அவரோட பணம் நகை மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து பண நகை அது எல்லாமே வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஒரு மனுஷனை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமுமே அகில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட ஒய்ஃபை வந்து யாருமே திட்டாதீங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை வந்து தேடி போயிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியால யாருமே வந்துட்டு அவங்களை கேவலமா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம் இங்க நாம பாக்குற, அதாவது இங்க ரீல் வேற ரியல் வேற. நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா, இப்போ ட்ரீம் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபயர் விடுறதா இருக்கட்டும், இல்ல இப்படி நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நாம பாக்குற கப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க, காரு பைக் சொகுசா பங்களா அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களோட லைஃப்ல வந்துட்டு எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அவங்க வந்து ரீல்ஸ் போடுறது மட்டும்தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோசியல் மீடியால ஏதாவது ஒரு கப்புளை பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து இவங்களை கம்பேர் பண்றது. இந்த மாதிரி கம்பேர் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கை தான் வந்து நாசமாகும். ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாவால நிறைய பேரோட வாழ்க்கை வந்து நாசமா போச்சு. இதுல இந்த கம்பேரிஷன், அதாவது இந்த கப்புள்ஸா கம்பேரிஷன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. காமனாவே நீங்க வந்து யாரையுமே வந்து யாரு கூடயுமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இங்க எல்லாமே, அதாவது ஒன்னை விட ஒண்ணு எப்பவுமே வந்து பெட்டரா தான் இருக்கும். அதுக்காக நம்ம இதை விட இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வைங்களேன், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ யாருமே வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இங்க ரீல் வேற ரியல் வேற, அதை வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு நான் சொல்லல. அதுக்கு வந்து எனக்கு வந்து உரிமையும் கிடையாது. ஆனா இங்க எது நிஜம் எது வந்து நிழல் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். யாரோட லைஃப்லயுமே
எப்பயுமே வந்துட்டு யாரையுமே ஒப்பிடாதீங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வந்தது. எலான் மஸ்க வந்து ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க வந்துட்டு எதுக்காக இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்றதே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னால வந்துட்டு ஃபேக்கா சிரிக்க முடியாது, என்னால ஃபேக்கா வந்து நடிக்க முடியாது, என்னோட ரியல் லைஃப் வேற, இந்த ரியல் லைஃப் வேற, ஒரு லைக்குக்காகவோ இல்ல வியூஸ்க்காகவோ என்னால வந்துட்டு போலியா நடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்க நிறைய பேரோட லைஃப் அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல அவங்க இருக்கிறத பார்த்துட்டு ஓகே இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த அகில் மேகா இந்த கப்புல பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.